Good evening, students. Today we have a biogeology. Last class we have seen up to the air pollution, isn't it? Air quality index varakum paathom. Today this class we are going to see about the water pollution. Already we know that what is pollution? Any undesirable changes occurring in the environmental due to the physical or chemical or biological characteristics, isn't it? So that is called pollution. The factor which causes the pollution are called pollutant. So effects of air pollution, everything we have seen. So water pollution அப்படின்னாக்குள்ளார, so water is essential for all the life for the health of the environment. So without water we are not able to live, isn't it? So it is a valuable natural resource. It comprises marine, estuarine, freshwater and groundwater environment that stretch across coastal and inland areas. ஸோ வாட்டர் பாடிஸ் அப்படின்னாக்குள்ளார நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது. ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்றது நல்ல தண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி மெரைன் வாட்டர் அப்படின்றது வந்து கடலில் இருக்கக்கூடிய சால்ட்டி வாட்டர். ஸோ சோர்ஸஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னாக்குள்ள ரெயின் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். தென் அதர் சோர்ஸஸ் வந்து ரிவர், லேக்ஸ் மூலமாக நம்மளுக்கு வாட்டர் கிடைக்குது. ஸோ வாட்டர் ஹேஸ் டூ டைமென்ஷன்ஸ் தட் ஆர் க்ளோஸ்லி லிங்க்டு, குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி. ஸோ ஆல்ரெடி வி நோ தட் வாட்டரில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா டூ டைமென்ஷன்ஸ் இருக்குது, குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி. வாட்டர் குவாலிட்டி அப்படின்றது இட் இஸ் டிஃபைன்டு பை இட்ஸ் ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் அண்ட் எஸ்தட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ குவாலிட்டி ஆஃப் வாட்டர் அப்படின்றது அதோட ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் அண்ட் எஸ்தட்டிக், அதாவது ஹவு இட் லுக்ஸ் லைக், ஹவு இட் ஸ்மெல்ஸ் அப்படின்றத பொறுத்து தட் குவாலிட்டி வில் பி டிஃபைன்ட். தென் குவான்டிட்டி அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், அளவு அப்படின்றோம் இல்லையா. இப்போ மெரைன் வாட்டர், இப்போ ஓசன் வாட்டர்லாம் வந்து இட் ஹாஸ் மோர் ஹை குவான்டிட்டி. அதே மாதிரி வெல் அப்படின்றதுனா இட் ஹாஸ் லெஸ் குவான்டிட்டி. அது மாதிரி குவான்டிட்டி வி நோ தட் எ ஹெல்த்தி என்விரான்மெண்ட் இஸ் ஒன் இன் விச் த வாட்டர் குவாலிட்டி சப்போர்ட்ஸ் எ ரிச் அண்ட் வேலிட் வேரியட் கம்யூனிட்டி ஆஃப் ஆர்கானிசம் அண்ட் ப்ரொடக்ட் பப்ளிக் ஹெல்த். ஸோ இந்த வாட்டர் பொல்யூஷன் அப்படின்றது என்னென்னா, water pollution occurs when there is a change in the chemical, physical or biological quality of water that has harmful effects on living organism that consume it or live in it. ஓகே, அதாவது நம்ம குவாலிட்டி ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, வாட்டரோட குவாலிட்டி எதை வந்து பேஸ் பண்ணியிருக்குன்னா ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் எஸ்தட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். அந்த ஃபிசிக்கல், கெமிக்கல் ஆர் பயாலஜிக்கல் பேஸ்டு கேரக்டர்ஸில் ஏதாவது ஒரு மாறுதல்கள் நடந்து அந்த மாறுதல்னால அந்த வாட்டர் வந்து இட் வில் நாட் பி suitable for living organism which consume it, or the organism which can live in water, the water is not suitable for their lives அப்படின்றது தான் வந்து வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ வாட்டர் பொல்யூஷன் adversely affects water bodies due to the large amounts of natural or man-made materials let it into. When it becomes unfit for its intended use, water is considered polluted. ஸோ நம்மளுக்கே தெரியும் வாட்டர் பொல்யூஷன் எதனால் நடக்கும், பை நேச்சுரல் கலாமிட்டிஸ். இப்போ புயல் வந்தது அப்படின்னா அதிக அளவு வெள்ளப்பெருக்கு ஏற்படும். வெள்ளப்பெருக்கில் வந்து நிறைய உயிரினங்கள், இறந்து போன உயிரினங்கள்லாம் அந்த வாட்டர் பாடிஸில் வந்து கலக்கும் பொழுது என்னாகும், டீகே ஆகி அது வந்து வாட்டர் பொல்யூட் ஆகும், யூஸ் பண்ண முடியாமல் இருக்கும். அதே மாதிரி சம் ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வெளியே வரக்கூடிய அவுட்லெட்ஸ் தட் வில் பி மிங்கிள்ட் இன் த வாட்டர் அண்ட் பொல்யூட்டட் த வாட்டர். இந்த மாதிரி நிறைய சோர்ஸஸ் இருக்குது பொல்யூட்டட் ஆகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி பொல்யூட்டான வாட்டர் வந்து என்ன பண்ண முடியும், the living organism we are not able to use for drinking பர்பஸ்க்கோ அல்லது மெனி அதர் பர்பஸ்க்கோ யூஸ் பண்ண முடியாது. அதர் தென் த ஹியூமன் பீயிங்ஸ், இந்த வாட்டர் அனிமல்ஸ்லாம் இருக்குது இல்லையா, தண்ணிக்குள்ளாரே வாழக்கூடிய உயிரினங்களாக இருக்கும், அதுக்கும் வந்து என்ன பண்ண முடியாது, தட் வாட்டர் பாடி இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் தயர் சர்வைவல். ஸோ சச் எ டைப் ஆஃப் வாட்டர் இஸ் கால்ட் பொல்யூட்டட் வாட்டர். ஸோ வாட்டர் சோர்ஸஸ் என்ன, வாட்டர் பொல்யூஷனோட சோர்ஸஸ் என்ன அப்படின்னா, Even though water bodies or sources can be polluted by natural causes, water pollution is usually caused by human activities. பெரும்பாலும் வந்து வாட்டர் பாடிஸ் வந்து எப்படி பொல்யூட் ஆகுது அப்படின்னா ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ், நம்ம செய்யக்கூடிய செயல்முறைகள் தான். There are three main types of sources: point sources, non-point sources, leaks and spills. Point sources அப்படின்றது என்னென்னா discharge of pollutant at specific locations through pipelines or sewers into the water body. அதாவது பாயிண்ட் சொல்யூஷன் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒரு பைப்புகள் மூலம், குழாய்கள் மூலமாக வந்து என்னது அன்வான்ட் வாட்டர்ஸ், அன்வான்ட் மெட்டீரியல்ஸை கொண்டு போய் அந்த வாட்டர் பாடியில் சேர்க்குறது. அது எந்த மாதிரி இடத்துல நடக்கும் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபேக்ட்ரியில் இருக்கும். ஃபேக்ட்ரி எஃப்ளூயன்ஸ், சீவேஜ், அண்டர் கிரவுண்ட் மைன்ஸ், ஆயில் வெல்ஸ், ஆயில் டேங்கர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல்
அதாவது இந்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சீவேஜ் வாட்டர்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, பைப் லைன் போய் சம்டைம்ஸ் அது வந்து என்னது வேணும்னே விட மாட்டாங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகும், லீக்கேஜ் ஆகும் இல்லையா, அந்த சீவேஜ் பைப் வந்து வேஸ்ட் வாட்டர் போகக்கூடிய அந்த டிச் தண்ணி பைப்பெல்லாம் வந்து லீக்கேஜ் ஆச்சுன்னா அது வாட்டர் பாடியில் கலக்கும், அது வந்து பொல்யூட் ஆகும். அதே மாதிரி ஆயில் வெல்ஸ் அது என்னது எண்ணெய் கிணறுகள் வந்து எண்ணெய் தோண்டி எடுத்து என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து பைப்புகள் மூலமாக தான் எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ பாசனத்துக்காக வந்து ஏரியிலேருந்து தண்ணி எடுத்து விட்றாங்க அப்படின்னா கால்வாய் மூலமாகவும் இருக்கும். அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது பைப் லைனோ இப்போ ஒரு டிச் லைனு வாட்டர் பைப் லைனு எல்லாமே ஒன்றா தான் நம்ம ஒரே பக்கத்தில் போகும் பொழுது அங்கே ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா இட் வில் பி பொல்யூட் த பர்டிகுலர் வாட்டர் பாடிஸ். ஸோ அந்த பாயிண்ட் சோர்சஸ் அப்படின்றது டிஸ்சார்ஜ் ஆஃப் பொல்யூட்டன்ட் அட் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன்ஸ் த்ரூ பைப் லைன்ஸ். அடுத்தது நான் பாயிண்ட் சீவேஜஸ் அப்படின்றது என்னன்னா சோர்சஸ். உங்களுக்கு டயக்ராமே கொடுத்துருக்காங்க பாருங்க. பாயிண்ட் சோர்சஸ் அப்படின்னா இங்கே இருக்க பாரு, ஒரு பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்து பொல்யூட்டட் வாட்டரை வந்து என்ன பண்ணுறாங்க, வாட்டர் பாடிஸில் தே மே பி லீக்ட் அவுட். தென் நான் பாயிண்ட் சோர்சஸ் அப்படின்றது சோர்சஸ் தட் கேனாட் பி ட்ரேஸ்டு டு எ சிங்கிள் சைட் ஆஃப் டிஸ்சார்ஜ் லைக் ஆசிட் ரெயின், dumping of the plastics in water bodies, agriculture chemical runoff are common examples. இப்போ வந்து நான் பாயிண்ட் அப்படின்னா ஒரு கால்வாய் மூலமாக அல்லது குழாய்கள் மூலமாக எடுத்து வராமல் சோர்சஸ் டிஸ்சார்ஜ் லைக் ஆசிட் பக்கம் அமிலமலையெல்லாம் பிழந்தது அப்படின்னா என்ன ஆகும், அங்கே இருக்கக்கூடிய குளம் குட்டையில் எல்லாத்துலேயுமே அந்த ஆசிட் ரெயின் உருவாகும். அதே மாதிரி பிளாஸ்டிக்லாம் தூக்கி வீசுகிறோம் இல்லையா, பக்கத்தில் இருக்கிற வாட்டர் பாடிஸில் போய் தூக்கி வீசுகிறோம், கிணத்துக்குள்ளே வீசுகிறோம். அதே மாதிரி குளம் கொட்டையிலலாம் வந்து காலியாக இருக்கும் பொழுது வீசுகிறோம். அது வந்து தண்ணி இருக்கும் பொழுது அந்த வாட்டர் பாடி இதாகும். தென் நிலங்களுக்கெல்லாம் உரம் போடும் பொழுது என்ன ஆகும், அதிலேருந்து பக்கத்தில் இருக்கிற வாட்டர் பாடிஸ் இருந்தது அப்படின்னா மழை பெய்யும் பொழுது அந்த மழை தண்ணியோட அந்த கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் எல்லாம் வந்து இட் வில் பி மிங்கிள்ட் இன்டு தி along with the rainwater and mingled into the pond or lake and it will be polluted the waters. நெக்ஸ்ட் வந்து லீக்ஸ் அண்ட் ஸ்பில்ஸ் அப்படின்னும் பொழுது இந்த வாட்டர் டேங்க்ஸ் எல்லாம் ஆயில் ஸ்பில்ஸ் இருக்கு இல்லையா, திஸ் அக்கர் மோஸ்ட்லி டியூ டு த ஷிப் கொலிஷன்ஸ், ஆஃப்ஷோர் ஆயில் ரிக்ஸ், ஆயில் லீக்கேஜஸ் அண்ட் டிஸ்சார்ஜ் இன்டு சி. மோஸ்ட் ப்ராபபிளி கடலில் வந்து எண்ணெய் கப்பல்கள்லாம் வரும்பொழுது ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை ஏதாவது unwanted things happens into the containers that will be spill the oils into the ocean and the ocean water will be polluted. So இதுதான் வந்து என்னது leaks and spills. Sources of water pollutions can also be classified into 3 ways. They are municipal waste, industrial waste and agricultural waste. Sources of water pollution இது வந்து எங்கேருந்து இந்த அதாவது வாட்டர் பாடி எப்படி பொல்யூட் ஆகுது அப்படின்றதுக்கு அதுக்கு மூல காரணங்கள் என்னவா இருக்கும். ஃபஸ்ட்டு முனிசிபல் வேஸ்ட், அடுத்தது இண்டஸ்ட்ரியல். முனிசிபல் வேஸ்ட் அப்படின்றது இந்த டிச் எல்லாம் வந்து கலக்கிறது இல்லையா, பைப்லைன் எல்லாம் கொண்டு போய் கலக்கிறது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் அப்படின்றது அன்வான்ட் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் அதோட வேஸ்டேஜ் வாட்டரை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் பாடிஸில் ஈஸியாக தே மே பி டிஸ்சார்ஜ். தென் அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் அப்படின்றது நம்ம நிலங்களுக்கு போடக்கூடிய உரங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட், இன்செக்டிசைட் வி ஆர் யூஸிங் டு க்ரோ த கிராப்ஸுக்கு வந்து நல்லா வளரணும்னு போடுறது எல்லாமே வந்து என்னது அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் எல்லாமே வந்து இட் வில் பி மிங்கிள்ட் இன் டு த நியர்பை வாட்டர் பாடிஸ் அண்ட் இட் வில் பி பொல்யூட் த பர்டிகுலர் water body. Municipal waste water is from homes and commercial establishment. Municipal waste அப்படின்றது நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய கழிவுகள், நம்ம செப்டிக் டேங்க்கில் இருக்கிறதோ அல்லது கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ் அந்த கடைகள்லாம் இருக்கும் இல்லையா, பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து முனிசிபல் வேஸ்ட். தென் இண்டஸ்ட்ரியல் டிஸ்சார்ஜ் அப்படின்றது மே கண்டெயின் வெரைட்டிஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் சச் அஸ் ஹெவி மெட்டல்ஸ், cadmium, chromium, lead and organic and inorganic chemicals. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் டிஸ்சார்ஜ் அப்படின்றக்குள்ள நிறைய பொல்யூட்டட் அதாவது ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் வில் பி discharged by from the factories and it will be connected into the nearby water bodies, then that will be affected the water bodies which is present near to that. ஸோ இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த காட்மியம், குரோமியம் அதெல்லாம் வந்து தயாரிக்கக்கூடிய இல்லை ஒரு ஃபெர்டிலைசர் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையே இருந்தாலும் அதில் வந்து வெளியேறும் வேஸ்ட் வாட்டர் வெளியேறும் இல்லையா, அந்த வேஸ்ட் வாட்டரில் வந்து டாக்ஸிக் கான்சன்ட்ரேஷன்ஸ் இருக்கும், அதாவது நச்சுத்தன்மையுடைய பொருட்கள் நிறைய இருக்கும். தீஸ் டிஸ்சார்ஜஸ் கேன் அட்டாக் temperatures of the water bodies as well as dissolved oxygen level. Then agricultural waste include fertilizers and pesticide runoff from agricultural fields, food processing waste, tree and sawdust from logging operations and bacteria from
சீவேஜ் ஆர் லைஃப் ஸ்டாக் ஆப்ரேஷன். ஸோ இது மாதிரி அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் அப்படின்னாக்குள்ள நிறைய சாயில் இன்ஹிபிட்டிங் பாக்டீரியாஸ் இருக்குது. அதே மாதிரி வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கும் இல்லையா, டீகேடு மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் அழுகி போன பிறகு அதில் ஆட்டோமேட்டிக்காக பாக்டீரியாஸ் இருக்கும். அதே மாதிரி என்ன இருக்கும், பெஸ்டிசைடு யூஸ் பண்ணுவாங்க, இன்செக்டிசைடு, அதே உரங்கள் நல்லா வளர்கிறதுக்காக உரங்கள் யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து என்னாகும், it will be pollute the nearby water bodies. Water pollutant reach water bodies like rivers, streams and the marine system by precipitations, runoff and groundwater by seepage or percolations. Okay, so next வந்து effects of water pollutions. So effects of water pollution அப்படின்னா வாட்டர் பொல்யூஷனால் என்னென்ன தீமைகள் ஏற்படக்கூடியது, destruction of ecosystem. மோஸ்ட் ப்ராபபிளி ecosystem அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், நல்லா தெளிவாக படிச்சிருக்கோம் இல்லையா. ecosystem அப்படின்றது each and every level of organisms will be dependent on other level of organisms for their survival. If one set of one level of organisms will be destroyed, the total ecosystems will be collapsed. Okay, so destruction of ecosystems especially aquatic systems can be severely affected or destroyed by water pollution. Water pollutant affect existing niches and habitats and the survival of organism. Soil fertility is affected and the system becomes uninhabitable. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, ஈகோசிஸ்டம் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஈகோசிஸ்டம் இருக்குல்ல, வாட்டர் பாடியில் இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டம், அதாவது நம்ம படிச்சிருக்கோம் ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம், மெரைன் வாட்டர் ஈகோசிஸ்டம், நிறைய படிச்சிருக்கோம், பாண்ட் ஈகோசிஸ்டம், லேக் ஈகோசிஸ்டம்னு. ஸோ அப்போ வந்து அந்த ஈகோசிஸ்டமில் இருக்கக்கூடிய வாட்டர் பாடிஸ் வந்து பொல்யூட் ஆகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பேசிக் ஆர்கானிசம்லேருந்து டாப் லெவல் ஆர்கானிசம்ஸ் வரைக்கும் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகும். ஓகேவா. அதே மாதிரி சாயில் ஃபெர்டிலிட்டி வந்து அஃபெக்ட் ஆகும் பொழுது அந்த ஒரு பர்டிகுலர் அந்த சாயில் ஃபெர்டிலிட்டி அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா என்ன இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் வில் பி destroyed. If there is no producer, the further level of organisms will not be produced in the particular ecosystem. So that the destruction of ecosystem is one of the effective effect of water pollutions. Then disruption of food chains. Food chain அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஃபுட் செயினான உணவு சங்கிலி அப்படின்றது ப்ரொடியூசர், then primary consumer, secondary consumer, tertiary consumer and decomposers. அப்படி each level of organisms will be depend on other level of organisms, isn't it? அதுதான் வந்து food chain. So water pollution disturb the natural food chains as well as food webs. Pollutants such as lead and cadmium are taken up by primary consumers where they can be lethal or get stored. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, பொல்யூட்டன்ட் இருக்கு இல்லையா, இப்போ அந்த ஒரு காட்மியம், அந்த குரோமியம், அதெல்லாம் வந்து கெமிக்கல்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த பொல்யூஷன் எல்லாம் வந்து ப்ரைமரி கன்சியூமர்ஸ் அதை கன்சியூம் பண்ணி பை மிஸ்டேக்காக கன்சியூம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இட் வில் பி ஸ்டோர்ட் ஆர் கெட் ஸ்டோர்ட் ஆர் லீத்தல் அப்படின்னா இறந்து போக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி லேட்டர் வென் தீஸ் அனிமல்ஸ் ஆர் கன்சியூம்டு பை செகண்டரி கன்சியூமர்ஸ், ஸோ the food chain can get disrupted at any trophic level or result in enhanced concentration of this pollutant பயோமேக்னிஃபிகேஷன். ஸோ என்னாகும், ஸோ ப்ரைமரி கன்சியூமர்ஸ் வந்து ஒரு டாக்ஸிக் காம்போனண்ட்டை வந்து கன்சியூம் பண்ணியிருக்கு அப்படின்னா அதை உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய செகண்டரி கன்சியூமர் அண்ட் டெர்ஷரி கன்சியூமர் அண்ட் எல்லாமே வந்து என்னாகும், ஸ்பாயில் ஆகும். அப்போ ஒரு பர்டிகுலர் லெவலில் வந்து ஃபுட் செயின் அப்படின்னாவே என்னது, ப்ரொடியூசர் இருக்கும், அடுத்தது ப்ரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர் இருக்கும். இப்போ இந்த ப்ரைமரி கன்சியூமர் எல்லாமே இந்த டாக்ஸிக் காம்போனண்ட்டை சாப்பிட்டு உயிர் வளர்ந்துச்சு அப்படின்னா இந்த ஈகோசிஸ்டமில் ஒரு level of organisms will be destroyed. So there is no food chain in that particular area. So it will be affect the whole food chain which is present in the aquatic or pond ecosystem. Next, effect of water pollution on organisms. Water pollution மூலமாக என்ன ஆர்கானிசம்க்கு என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தா, water pollution can be lethal to aquatic organisms and others that depend on these water bodies. ஸோ அக்வாட்டிக் ஆர்கானிசம் அப்படின்னாக்குள்ள கடல்கள், அதாவது தண்ணியில் வாழக்கூடிய எல்லா வகையான உயிரினங்களையுமே வந்து இந்த வாட்டர் பொல்யூஷன் அஃபெக்ட் பண்ணும். ஆக்சிடென்ட்லி ஆயில் ஸ்பில்ஸ் ஃப்ரம் டேங்கர் ஷிப்ஸ் கேன் காஸ் சப்சிடியன்ஸ்லி என்விரான்மெண்டல் டேஞ்சர். ஸோ நம்ம ஏற்கனவே ஆயில் ஸ்பில்ஸை பற்றி நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ ஆயில் ஸ்பில்ஸ் அப்படின்னும் பொழுது இது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு டேங்கர் லாரி ஆயில் எடுத்துகிட்டு போகிற ஒரு டேங்கர் ஷிப் வந்து ஆக்சிடெண்ட்டோ இல்லை பை மிஸ்டேக்காவோ ஏதாவது ஆயில் ஸ்பில் ஆச்சு அப்படின்னா இமீடியட்லி தட் ஆயில் பார்ட்டிகல்ஸ் வில் பி கவர் த ஹோல் ஆஃப் தி வாட்டர் பாடிஸ். ஸோ ஆயில் பார்ட்டிகல்ஸ் கவர் பண்ணும் பொழுது என்னாகும், த சன் ரேஸ் அண்ட் த ஆக்சிஜன் வில் நாட் ரீச் தி
organism which live under the water, then the total one level of organisms will be destroyed. So the survival and the ecosystem will be totally collapsed by the oil spills. Okay. So prevention of the entry of light and sea. The oil spread on the water surface prevents the entry of light and oxygen into the water. This increases BOD and COD, resulting in the mass death of organism and degradation of water quality. It also clogs fish gills and the feathers of aquatic birds. ஸோ அக்வாட்டிக் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா ஆயில் ஸ்பில் ஆச்சு அப்படின்னா நாங்கள் அதனால் பறக்க முடியாது, அந்த எண்ணெய் பசை வந்து அப்படியே ஒட்டிக்கும். ஸோ இட் லீட்ஸ் டு டெத். ஓகே. அடுத்தது, human and other organisms can get affected by disease such as hepatitis and typhoid by consuming contaminated water and food. அதாவது நம்ம வந்து என்னது கெட்டுப்போன தண்ணியோ அல்லது அதனால் கிடைக்கக்கூடிய இப்போ வாட்டர் பாடிஸ்க்கு ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து ஒரு பாண்டோ இல்லை ஒரு லேக்கோ வந்து நல்லா வந்து பொல்யூட்டட் வாட்டர் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய மீன்கள்லாம் என்ன பண்ணோம், அந்த பொல்யூட்டடை இன்கேட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நம்ம அந்த ஃபிஷ்ஷோ அல்லது கடல் சீ ஃபுட் ஏதாவது சாப்பிடும்பொழுது இட் வில் பி affected. Okay. அதே மாதிரி not only the aquatic organism, human also affected. Then excess of fluoride in the drinking water causes fluorosis. நம்மளாம் இப்போ வந்து குடிக்கிற தண்ணி வருது இல்லையா, அந்த மழை காலத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து ஒரு yellowish கலரில் வரும். அதே மாதிரி புதுசாக மழை பெஞ்சு எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபில்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அந்த நம்ம வாட்டர் ட்ரீட்மெண்ட் வந்து படிப்போம் இல்லையா, பின்னாடி படிப்போம், அதில் வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அது மாதிரி ஃபில்ட்ரேட் பண்ணும்பொழுது ஃபைனலாக வந்து குளோரின் யூஸ் பண்ணுவாங்க. குளோரினோ அல்லது ஃப்ளூரைடோ வந்து அந்த ட்ரிங்கிங் வாட்டரில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த அதோட அளவு வந்து அதிகமாகிடுச்சுனால நம்மளுக்கு என்ன நோய் வரும், ப்ளூரியாசிஸ் அப்படின்ற ஒரு நோய் வந்துடும். In many poor nations, outbreak of waterborne diseases and epidemics are the result of contaminated water and poor or absence of water treatment processes. ஸோ கரெக்டாக வந்து இப்போ நம்மளுக்கு வரக்கூடிய வாட்டர் எல்லாமே வந்து டேங்க்கில் ஸ்டோர் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அதை வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணி சுத்தப்படுத்தி தான் நம்மளுக்கு வந்து ட்ரிங்கிங் வாட்டராக கொடுக்குறாங்க. சப்போஸ் அந்த ட்ரிங்கிங் வாட்டரில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது, ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருந்தது, இப்போ டெங்குலாம் வருது அப்படின்னா முனிசிபாலிட்டிலேருந்து நம்மளுக்கே நம்ம வீட்டை வந்து செக் பண்ணுறாங்க இல்லையா, ஓப்பன் ஸ்பேஸில் ஏதாவது தண்ணி தேங்கியிருக்கா, கொசு இருக்குதா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கண்டாமினேட்டட் வாட்டரை வந்து இன்டேக் பண்ணும் பொழுது மோர் வாட்டர்பார்ன் டிசீசஸ் வில் பி அஃபெக்டட் by consuming the contaminated water. Then water pollution can cause eutrophication due to nutrient enrichment. This causes algal blooms which affect the quality of water bodies. Red tides, if occur, can be lethal to aquatic organisms. ஸோ வாட்டர் பொல்யூஷன் அப்படின்றது யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னா, கடல் மட்டத்திற்கு மேலே இல்லது ஒரு குளமோ அல்லது ஒரு ஏரியா இருந்ததுன்னா ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து என்னது வித்தவுட் இட் வில் பி கவர் த ஹோல் சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர் பாடி. அதுதான் வந்து ஆல்கல் ப்ளூம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி பண்ணும்பொழுது யூட்ரோஃபிகேஷன் மூலமாக என்னாகும், ஆல்கல் ப்ளூம்ஸ் வரும். அதாவது ஆல்காக்கள் வந்து அந்த வாட்டர் சர்ஃபேஸை ஃபுல்லாக கவர் பண்ணிடும். அந்த மாதிரி கவர் பண்ணும் பொழுது என்னாகும், இட் வில் பி அஃபெக்ட் தி வாட்டர் பாடிஸ் அண்ட் ஆல்சோ த ஆர்கானிசம்ஸ் விச் லிவ் அண்டர் த வாட்டர் கேனாட் ரீச் தி ஆக்சிஜன் அண்ட் சன்லைட் இல்லையா, அதுவும் வந்து ஒரு வாட்டர் பொல்யூட் ஆகிறதுக்கு ஒரு காரணம். உடனே என்னாகும், ப்ராப்பர் சன்லைட் ஆக்சிஜன்லாம் கிடைக்கல அப்படின்னா இறந்து போகும். இறந்து போன உடலும் வந்து தண்ணிக்குள்ளே இருந்தது அப்படின்னா that will be contaminate the water bodies which is present in the particular area. Red tides, if occur, can be lethal to aquatic organisms. ஸோ அதுவுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெட் ஆல்கே அல்லது ரெட் டைட்ஸ் எல்லாம் வந்து என்னாகும், ரொம்ப அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸை வந்து இறக்கக்கூடிய நிலைமைக்கு அந்த நச்சுத்தன்மை கலந்துக்கிறதுனால அந்த ஆர்கானிசம்லாம் இறந்து போய் அந்த பர்டிகுலர் ஏரியா ஆஃப் வாட்டர் பாடி வில் பி கண்டாமினேட்டட். ஸோ வாட் ஆர் த control measures taken for that water pollution? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். On January 28, 2017, 2 cargo ships collided off the Ennur coast in Chennai, causing oil to spill into the sea. அதான் நம்மளோட எண்ணூர் துறைமுகத்தில் வந்து ஒரு ஆயில் டேங்கர் லாரி வந்து என்னாச்சு, ஆயில் ஸ்பில் ஆச்சு. அதை நம்ம எந்த மாதிரி க்ளீன் பண்ணோம், வாளியை வச்சு எடுத்து ஊற்றுனாங்க இல்லையா, பக்கெட்டில் எடுத்து ஊற்றுனாங்க. ஸோ ஹவு டு கிளியர் த ஆயில் ஸ்பில்ஸ் இன் டு தி ஓஷன் ஆர் வாட்டர் பாடிஸ். அதுக்கு தான் வந்து என்னது ஒரு பாக்டீரியம் கண்டுபிடிச்சாங்க, சூடோமோனாஸ் புடிடா அப்படின்ற அந்த பாக்டீரியம். அதை கண்டுபிடிச்சது யார், ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி. ஹி ஹாஸ் டு ஐடென்டிஃபை தட் பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா, அந்த ஆயிலில் இருக்கக்கூடிய அந்த க்ரூட் ஆயிலை வந்து கன்சியூம் பண்ணி உயிர் வாழக்கூடிய பாக்டீரியம் தான் சூடோமோனாஸ்
பொடிடா சூப்பர் பக் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த ஆயில் அது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பாக்டீரியாவை வந்து வைக்கோலோடு சேர்ந்து கலந்து அந்த ஆயில் ஸ்பில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் வந்து பரப்பி விட்டுட்டாங்க அப்படின்னா தட் பாக்டீரியா வில் கன்சியூம் தட் ஆயில் ஸ்பில் அண்ட் இட் வில் பி கிளாரிஃபை த ஆயில் ஸ்பில்ஸ் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர் பாடிஸ். நம்ம விஞ்ஞானிகள்லாம் என்ன பண்ணாங்க, அதையெல்லாம் பண்ணாமல் பக்கெட் வச்சு மொண்டு ஊற்றிடலாம் அப்படின்ட்டு ஒரு விதமான முயற்சியை செஞ்சாங்க இல்லையா. டியூ டு வேவ் ஆக்ஷன் அண்ட் த சதர்ன் கரண்ட் த ஸ்பில் ஸ்ப்ரெட் ஓவர் to 34 km down south affecting the coast. Beach sand also gets spoiled by oil sludge. It took more than 1,000 volunteers to clean the oil sludge. Okay. Next, oil control, water body contaminate ஆச்சுன்னா அது என்னெல்லாம் பண்ணி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா control measures. Right to clean water is a fundamental right under the Indian constitutions. ஸோ ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வந்து தூய்மையான தண்ணி கிடைக்கணுங்கிறது அவர்களுடைய உரிமை. ஓகேவா. ஸோ வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் வாட்டர் ஆக்ட் 1974 செக்ஷன் 17 to 40 ப்ராஹிபிட் த பொல்யூஷன் ஆஃப் ஸ்ட்ரீம் ஆர் வெல் பை டிஸ்போசல் ஆஃப் பொல்யூட்டிங் மேட்டர். ஸோ அந்த ஓடையில் இருக்கக்கூடிய தண்ணியோ அல்லது கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணிகளையோ வந்து அசுத்தப்படுத்தக்கூடாது. பொல்யூஷன் அதாவது மாசுபடுத்தக்கூடிய மேட்டர்ஸ் அது உள்ளே போட்டு அந்த தண்ணிகளை தூய்மைப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காகவே ஒரு சட்டமே இருந்தது வாட்டர் ஆக்ட் அப்படின்னு 1974. அதோட செக்ஷன் 17 40 வரைக்கும் அந்த ஓடை தண்ணியோ இல்லை குளத்து தண்ணியிலையோ அல்லது கிணற்று தண்ணியிலையோ வந்து தேவையற்ற குப்பைகளை வந்து கொட்டுறதை வந்து தடை செய்து ஒரு சட்டமே வச்சுருந்தாங்க. தென் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸ் ஹாவ் த பவர் டு அட்வைஸ் த சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் on various matters concerned with the prevention and control of pollution of water. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நிறைய ஆர்டர்ஸ் வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா வாட்டர் பாடிஸ் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணி வைக்கிறதுக்கு அதை பாதுகாக்கிறதுக்கான அட்வைசஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. தென் த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இஸ் த நோடல் ஏஜென்சி ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் த பிளானிங், ப்ரமோஷன், coordination and for overseeing the implementation of India's environmental and forestry policies and programs. ஸோ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அப்படின்றது வந்து சுற்றுச்சூழல் துறைன்னு ஒரு துறை இருக்கு இல்லையா. அந்த துறையின் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம என்விரான்மெண்டலில் இருக்கக்கூடிய காடுகளாகட்டும் இயற்கை வளங்கள் அந்த குளம் ஏரி அதெல்லாமே வந்து பாதுகாத்து வச்சு அதன் மூலமாக எவ்வளோ பெனிஃபிஷியல்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து பிளான் பண்ணுறதுக்குன்னு ஒரு இது இருக்குது, ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. ஓகேவா. ஸோ தீஸ் ஆர் த கண்ட்ரோல் மெஷர்ஸ். ப்ரிவென்ஷன் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஹவு டு கண்ட்ரோல் த வாட்டர் பொல்யூஷன்ஸ், ரெகுலேட் ஆர் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூட்டன் டிஸ்சார்ஜ் அட் த பாயிண்ட் ஆஃப் ஜெனரேஷன்ஸ். ஸோ நம்ம எந்த இடத்துல வந்து அந்த பொல்யூட்டன்ட் மாசுக்களை விளைவிக்கக்கூடிய காரணிகள் தோன்றுதோ அந்த இடத்துல என்ன பண்ணலாம், ரெகுலேட் பண்ணலாம். அந்த வாட்டர் பாடி வந்து கண்டாமினேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரெகுலேட் பண்ணலாம். தென் வேஸ்ட் வாட்டர் கேன் பி treated by scientific methods before discharge to municipal treatment sources. வேஸ்ட் வாட்டர் எல்லாம் இருந்தது அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் செகண்டரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி அந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணி கண்டாமினேட்டட் வாட்டரை வந்து பியூர் வாட்டராக மாற்றுவாங்க. அதே மாதிரி கெமிக்கல் ஃபேக்ட்ரியிலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய வாட்டரை வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் எல்லாம் வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு அந்த ஃபேக்ட்ரியிலே வந்து அந்த வாட்டர் பொல்யூட்டன்ட் வாட்டரை வந்து pure water na we are not using for drinking purpose but some other purpose we may use that. ஸோ அந்த மாதிரி பியூரிஃபை பண்ணி அதை வந்து என்ன பண்ணலாம், லேக்லேயோ அல்லது வேறு இதுலையாவது வந்து கலக்கிற மாதிரி செய்யலாம். தென் செட்டிங் அப் ஆஃப் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் அண்ட் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ், ரெகுலேட் ஆர் ரெஸ்ட்ரிக்ட் த யூஸ் ஆஃப் சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் கெமிக்கல் and synthetic fertilizers we may use the biofertilizers. Then public awareness and people's involvement is essential. என்னதான் வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டாலும் சட்டம் ஏற்றினாலும் பப்ளிக் we should have an awareness, we should not pollute our water. Why? Because we are going to consume that polluted water and we are going to affect. So we should have a proper awareness regarding this pollutant. Then so these are the prevention methods. Then assembly by CB அப்படின்றது the number of polluted stretches in India's rivers has increased to 351 from 302 in 2006 and the number of critically polluted stretches where water quality indicators are the poorest has gone up to
45 from 35 shows the Hindu. அதாவது ஹிந்துவில் கொடுத்துருக்காங்க. முதல்ல இருக்கிறத விட கண்டாமினேட்டட் வாட்டர் லெவல், அதாவது இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டோ அல்லது வாட்டர் பாடிஸ் ட்ரீட்மெண்ட்டோ வந்து அதிக அளவில் இப்போ வந்து ரொம்ப இம்ப்ளிஃபை பண்ணியிருக்கிறனால அந்த பொல்யூட்டன் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டுருக்காங்க. ஓகேவா? தென் கேஸ் ஸ்டடின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். நமாமி கங்கே நேஷ்னல் மிஷன் ஃபார் க்ளீன் கங்கா ப்ரோக்ராம் இஸ் அண்ட் integrated conservation mission approved as the flagship program of the union government in June 2014 with a budget outlay of 20,000 crores to accomplish the twin objectives of effective abatement of pollution, conservation and rejuvenation of river Ganga. ஸோ நம்ம இருக்கிறதுல வந்து புனிதமான நதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கங்கை நதியை வந்து தூய்மைப்படுத்துறதுக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்றத யூனியன் கவர்மெண்ட் ஜூன் 2014 20,000 கோடி வந்து அதுக்காக ஒதுக்கியிருக்காங்க பட்ஜெட்டில். அதன் மூலமாக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த அதில் இருக்கக்கூடிய பொல்யூஷன்ஸை அதை வந்து பொல்யூஷன் ஆகாமல் மாசு விடாமல் தடுத்து அதை பாதுகாத்து மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க. அது ஓகேவா?